والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، إنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. மேலும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக எங்களுக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தினம் என்பது இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உதயமான தினமாக இருக்கிறது. நபி அவர்களுடைய பிறப்பினுடைய தேதியுடைய விஷயத்துல பல கருத்துகள் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் திரை 12 பிறந்தார்கள் என்பதாகத்தான் அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமாக இந்த தினம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிகமான நற்பண்புகள் காணப்பட்டன. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல நாம் வாழ்வதுதான் உண்மையான நபி நேசமாக இருக்கிறது. வெறுமன நான் நபியை நேசிக்கிறேன் என்பதாக வாய்மொழியால் இருப்பது மட்டும் நபி நேசம் அல்ல, நம்முடைய வாழ்விலும் இருக்க வேண்டும். நபி அவர்களினுடைய சுன்னத்துகளிலேயே மிக உயர்ந்த சுன்னத்து நபி அவர்களுடைய நற்குணங்கள். நபி அவர்களுடைய நற்குணங்கள் அதுதான் உயர்ந்த சுன்னத்தாக இருக்குது. அந்த சுன்னத்தை ஒவ்வொரு முஃமினும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்களை அல்லாஹ் தஆலா மிகவும் அழகாக பதிவிடுகிறார். இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம். நபியே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். உங்களுடைய குணம் இருக்குது, ஒரு உயர்ந்த குணமாக இருக்குது என்பதாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் மாலை சூட்டுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் என்பதாக கேட்கப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம் என்பது கான குலுகுஹு அல் குர்ஆன். நபி அவர்களுடைய குணம் என்பது குர்ஆன் தான். குர்ஆன்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம், நல்ல குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாமே நபி அவர்களுடைய வாழ்க்கையில இருந்தது. எல்லா நற்குணங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சின்ன வார்த்தையில மிகப்பெரிய வரக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளையும் சொல்றான், இன்னென்ன தன்மைகள்ல இருக்க என்பதாகவும் சொல்றான். அந்த எல்லா தன்மைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்துச்சு.
அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த உலகத்திற்கு ஒரு ரஹ்மத்தாக நாம் அனுப்பினோம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகிலத்திற்கு ஒரு ரஹ்மத்தாகவே வாழ்ந்தார்கள். எல்லோரின் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், உஹது போர், இஸ்லாமிய போர்கள்ல மிக முக்கியமான போர் உஹது போர். அந்த உஹது போர்ல இஸ்லாமியர்களுக்கு அதிகமான சேதங்கள் நிகழ்ந்தன. அந்த வரிசையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. நபி அவர்களுடைய உதடு கிழிக்கப்பட்டிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புஜத்துல ஒரு எதிரி மிகப்பெரிய ஒரு வாளை எடுத்து ஒரு அடி அடித்தான். நபி அவர்கள் கவசம் போட்டிருந்தனால நபி அவர்களுடைய உறுப்புகள்ல தாக்கல. ஆனா அதனுடைய அழுத்தம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மாத காலம் வரை இருந்துச்சு. அதே போல இன்னொரு எதிரி நபி அவர்களுடைய முகத்துல வாளால வெட்டினான். நபி அவர்கள் கவசம் போட்டிருந்தனால நபி அவர்களுடைய முகத்துல படலை என்பதாக இருந்தாலும் அதனுடைய ஆணிகள் எல்லாம் நபி அவருடைய முகத்துல கிழிச்சு நபி அவருடைய முகத்துல ரத்தம் வடியும். அந்த அளவிற்கு ஒரு சோதனையான ஒரு நேரம். சஹாபாக்கள் எல்லாம் தாங்க முடியல. சஹாபாக்களும் கொல்லப்பட்டு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அடிபட்டு கொண்டுதான் இருக்குது. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு சொல்லி சஹாபாக்களுக்கு தாங்க முடியல. அப்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சிருங்க, அவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சிருங்கன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் யாரையும் சபிப்பதற்காக வேண்டி வரல, நான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு துஆவை செஞ்சாங்க. அல்லாஹும் மக்ஃபிர் லிகௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இவர்கள் இந்த அளவுக்கு என்னை காயப்படுத்திட்டாங்க, அதுக்காக அவரை தண்டிச்சிடாது யா அல்லாஹ், அவர்கள் மீது இரக்கப்படு, அவர்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், அவர்கள் தெரியாம செய்றாங்க, நான் உன்னுடைய அடியார்கள், நான் உன்னுடைய ரசூல் என்பதை அவர்கள் விளங்கல, அதனால இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக வேண்டி அவர்களை தண்டிச்சிடாத, அவர்களை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரிக்கு தன்னை தொந்தரவு கொடுத்தவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்துச்சு. அப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்பதாக இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், உஹது போர்ல உங்களுக்கு அதிகமான நோவினைகள் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு மோசமான நாள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னா உஹது போர் தான், ஆனா அதை விட ஒரு மோசமான ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு கேட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆமா, என்னுடைய வாழ்க்கையில உஹது போரை விட ஒரு மோசமான ஒரு நாள் இருந்துச்சு, அதுதான் தாயிஃபுடைய நாள். நான் மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்காக வேண்டி தாயிஃபுக்கு போனேன். அங்க உள்ள மக்களிடத்துல 10 நாட்கள் இஸ்லாத்தை பற்றி சொன்னேன், யாருமே ஏற்றுக்கல. கடைசியில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, வம்பர்களையும் சிறுவர்களையும் ஏவி விட்டு கல்லால என்னை அடிக்க செஞ்சாங்க. அவர்கள் கல்லால என்னுடைய காலிலேயே அடித்தாங்க. நபி அவருடைய காலிலேயே அந்த மக்கள் கல்லால் அடித்து நபி அவருடைய பாதங்கள் முழுவதுமாக இரத்த காயமாக ஆகிடுச்சு. இப்போ நபி அவர்களோட இந்த செய்து ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவர்களுக்கு கல்லு பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க போய் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய தலையில பட்டு தலை ரத்தம் வலியுது.
இப்போ 2 பேர்த்தையும் அந்த மக்கள் கல்லாலேயே அடித்து விரட்டுறாங்க. 3 மைல் தூரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்தாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தோட்டத்தில் போய் உட்கார்ந்துட்டு அல்லாஹ்விடத்துல தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினார்கள், தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. நபி அவர்கள் தலையை வானத்தின் பக்கம் உயர்த்தி பார்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபிகிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்காக வேண்டி மலக்குல் ஜிபால் மலைகளுடைய மலக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பிச்சிருக்கான். நீங்க அவருக்கு என்ன கட்டளை இடுறீங்களோ அதை அவர் செஞ்சு முடிப்பாரு. உங்களுடைய கட்டளை நீங்க அவருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த மலக்கு வந்தார். அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இந்த தாயிஃப்ங்கிற பகுதி இருக்குது, 2 மலைகளுக்கு நடுவில் இருக்குது. இவர்கள் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டளை மட்டும் இடுங்க, இந்த தாயிஃப் நகரத்தை நான் அழிச்சிடுறேன், இந்த தாயிஃப் நகரத்தை 2 மலைகளை வச்சு நான் அழிச்சிடுறேன் என்பதாக அந்த மலைக்கு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருபோதும் அப்படி செஞ்சிடாதீங்க, ஒருபோதும் நீங்க அப்படி செஞ்சிடாதீங்க. நான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கே நான் ரஹ்மத்து. அதே மாதிரி இந்த தாயிஃப் மக்களுக்கும் நான் ரஹ்மத்து தான். அவங்களுக்கு நான் ஒருபோதும் அதாபாக இருக்க மாட்டேன். எனவே என் காரணமாக நீங்கள் அவர்களை அழித்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்ஜு யுக்ரிஜுல்லாஹ மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்தா லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. பின்னால் ஒரு காலம் வரும், இந்த தாயிஃப் மக்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள் என்பதாக நான் ஆதரவு வைக்கிறேன். அதனால இவருக்கு அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இவங்க சந்ததிகளே இல்லாம போயிடும். இவருடைய சந்ததிகள் ஒரு கால் அல்லாஹ்வை வணங்குவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தன்னுடைய ரஹ்மத்தை, தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்பதாக சொன்னான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் முழுமையாக ரஹ்மத்தாகவே வாழ்ந்தார்கள். ஒருபோதும் யாரையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கவே இல்லை, யாருக்கு எதிராகவும் துஆவும் செய்யல. அதே போல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே நீங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில மென்மையாக நடந்து கொள்றீங்க. அதாவது நபியுடைய குணத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் மென்மையானவர் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். ஆமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாகவே கடைபிடித்தார்கள். யாரா இருந்தாலும் சரி, தன்னை ஏசுறவனா இருந்தாலும் சரி, தன்னை பேசுறவனா இருந்தாலும் எல்லாரிடத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாகவே இருந்தாங்க. ஒரு தடவை யூதர்கள்ல இருந்து ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடந்துட்டு போகுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு அந்த யூதர் கூட்டம் சொல்லிச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும், அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதை கவனிச்சாங்க, அவங்களுக்கு விளங்குச்சு. ஆனா பக்கத்துல இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிருச்சு. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, அலைக்கும் ஸாமு வல்லானா, என்னுடைய நபியின் மீது, என்னுடைய நபிக்கு எதிராக நீங்கள் கிண்டல் செய்றீங்க, நபியின் மீது மரணம் உண்டாகட்டும் என்பதாக நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், உங்கள் மீது அல்லாஹ்வின் கோபம் இறங்கட்டும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்பட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஹலன் யா ஆயிஷா, ஆயிஷா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆயிஷா, ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? இன்னல்லாஹு யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி, அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்திலையும் மென்மையை விரும்புறான். இந்த இடத்துல மென்மையா நீங்க நடந்துக்கோங்க, இவ்வளவு கோபப்படாதீங்க ஆயிஷா என்பதாக சொன்னாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க என்ன சொன்னாங்க என்பதாக உங்களுக்கு கேட்கலையா? நீங்க சரியா கவனிக்கலையா? அவங்க என்ன சொல்றாங்க? உங்களை பார்த்து உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்பதாக சொல்றாங்களே அப்படின்னு சொன்னப்ப
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கும் புரிஞ்சிச்சு, அவங்க இப்படிதான் சொல்றாங்க என்பதாக எனக்கும் புரிஞ்சிச்சு. இந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு சாபம் விடக்கூடாது. நீங்க அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னா, அலைக்கும் அதோட நிப்பாட்டிக்கோங்க, உங்களுக்கும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிருங்க. அவங்களுக்கு எதிராக உங்களுக்கும் மரணம் உண்டாகட்டும், உங்களுக்கும் அல்லாஹ்வினுடைய கோபம் உண்டாகட்டும் என்பதாக நீங்க ரொம்ப கடுசா நடந்துக்காதீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கும் மென்மையை போதித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மென்மையாக நடந்து கொண்டாங்க. பல இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையை தான் கடைபிடிச்சாங்க. எல்லா நேரத்திலையுமே எதிரியா இருந்தா கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களிடத்துல மென்மையாகத்தான் நடந்துக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொள்றாங்க. இப்ப நபிக்கு கீழே மக்கா வருது. முன்னாடி நபிக்கு எப்படி இருந்துச்சு அந்த மக்கா அப்படின்னு சொன்னா, நபியை துன்புறுத்தக்கூடியதா இருந்துச்சு, சஹாபாக்களை துன்புறுத்தக்கூடியதா இருந்துச்சு, ரொம்ப நோவினை கொடுத்துச்சு, எல்லா வகையான தொந்தரவுகளும் கொடுத்துச்சு. அந்த எல்லா மக்களுமே மக்காவோட தான் இருக்காங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை கைப்பற்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, யார் யாரெல்லாம் தனக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ, யார் யாரெல்லாம் தனக்கு நோவினை கொடுத்தார்களோ, தன்னுடைய சஹாபாக்களுக்கு நோவினை கொடுத்தாங்களோ, அவங்க எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பழி வாங்கலாம், கடுமையான முறையில் நடந்து கொள்ளலாம். என்றாலும் கூட அந்த இடத்துல மென்மையே உருவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல ஏலான் பண்ணாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இந்த நாள் இருக்குது, இது பழி வாங்கக்கூடிய நாள் இல்லை, இந்த நாள்ல யாரையும் நான் பழிவாங்க போறது இல்லை. இது ஹபூஃப் அன்துமுல் துலகா, நீங்கெல்லாம் போயிருங்க, உங்களை யாருமே பழிவாங்க மாட்டாங்க, நீங்கள் விடப்பட்டவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான ஒரு ஏலான் செய்றாங்க. நபி நினைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பழி வாங்கியிருக்கலாம். என்றாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல மென்மையாகவே நடந்து கொண்டார்கள். காரணம், அல்லாஹ் தஆலா நபியுடைய அந்த குணத்தை சொல்லும் பொழுது அவர் மென்மையாளர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். மேலும் அல்லாஹ் விருப்பப்படுவது மென்மை தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உச்சக்கட்ட நேரத்திலும் கூட தன்னால் பழிவாங்க இயந்த அந்த சமயத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாகவே நடந்து கொண்டார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் பள்ளியில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் நேராக வராது, வந்து பள்ளிவாசல் ஓரத்தில் சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு, அல்லாஹ்வும் வணங்குற இடம், இந்த இடத்துல இது மாதிரி மடத்தனமான ஒரு வேலையை பார்க்குறாரு, இந்த மாதிரி அருவருப்பான வேலையை பார்க்குறாரு என்பதாக தடுக்கிறதுக்காண்டி ஓடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, விட்டுருங்க, அவர் யாரும் போய் பிடிக்க வேணாம், அவர் முழுமையாக போகட்டும். அவர் முழுமையாக போயிட்டார். இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த இடத்த நீங்கள் போய் சுத்தம் செஞ்சிருங்க. அப்புறம் அந்த மனிதரை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது பள்ளிவாசல், இதில் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது நல்லது இல்லை, அதனால இனிமேல் செய்யாதுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மென்மையான முறையில் எடுத்து சொன்னாங்க. எப்பேற்பட்ட அறிவிலித்தனமான செயலாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல மென்மையை தான் கையாளக்கூடியவர்களாக இருந்தாங்க. எனவே நபியவர்களை பின்பற்றக்கூடிய நாமும், நபியவர்களின் நேசம் வைக்கக்கூடிய நாமும், நபியவருடைய வாழ்க்கையில் உள்ள அந்த மென்மை என்ற தன்மையை நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வரணும். அதே போல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்ம், நபியே உங்களிடத்துல பொறுமையான அந்த குணத்தை நீங்க வச்சுக்கோங்க, நீங்களும் பொறுமையாளரா இருங்க என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். நபியர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பொறுமையாளர்களாகவே இருந்தார்கள். குர்ஆன்ல மட்டும் இல்ல, குர்ஆனுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள்ல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாளராக இருப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஸைத் இப்னு ஸஅனா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞர், நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்தோன்னே நபி அவங்களை பார்க்குறாங்க. நபி அவங்களை பார்த்தோன்னே எல்லா அடையாளங்களும் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. நம்முடைய வேத நூல்களில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் இவர்கிட்ட இருக்கு. ஆனால் ஒரு 2 அடையாளங்கள் மட்டும் இவரால் உணர முடியலை. அது
அவங்க பார்த்தாங்க. எந்த நேரத்தில் நாம் போய் செக் பண்ணுறது என்பதாக யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இவர் கடன் கொடுக்குறார். ஒரு குறிப்பிட்ட பேரிச்ச மரத்தை கடன் கொடுத்துட்டு இதை இந்த தேதிக்குள்ள நீங்க கொடுத்துருங்கன்னு ஒரு தேதியை நிர்ணயிக்கிறார். கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த தவணையுடைய தேதி வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரார். நபி இருக்கிறாங்க, சுத்திலும் சஹாபாக்கள் இருக்காங்க. இப்ப நபிகிட்ட கேட்கிறார், முகமது என்கிட்ட நீங்க கடன் வாங்குறீங்க, இந்த தேதிக்குள்ள நீங்க கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டேன், தேதி வந்துருச்சு, நீங்க இன்னும் கடன் அடைக்காம இருக்கீங்களே என்பதாக சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தேதிக்கு இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது, தவணை முடிய இன்னும் 2 நாள் இருக்குது, முன்னாடியே வந்து கேட்குறீங்களேன்னு சொன்னான். இப்போ அந்த மனிதர் சொன்னாரு, உங்க குடும்பமே இப்படிதான். நபி அவரை திட்டுறாரு, நபியோட குடும்பத்தையும் திட்டுறாரு, உங்க குடும்பமே சொன்ன வாக்கை நிறைவேற்ற மாட்டீங்க என்பதாக நபி அவர்களுக்கு கோபத்தை ஏற்றி விடுறாரு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்படக்கூடியவர்களே அல்ல, மிகவும் பொறுமையாளர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியா இருக்காங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் கோபம் வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாளை எடுத்துட்டு நிற்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிப்பாட்ட சொன்னாங்க. உமரே, கோபப்படாதீங்க, அவரை திட்டாதீங்க, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கடன் வாங்கின என்னைய பார்த்து நீங்க சொல்லணும், கடனை நல்ல முறையில அடைச்சிருங்க என்பதாக. கடன் கொடுத்து அவரை பார்த்து சொல்லணும், கடனை நல்ல முறையில கேளுங்க, இது சரியான முறை இல்லை என்பதாக அவரிடத்துல மென்மையான முறையில நீங்க எடுத்து சொல்லணுமே தவிர அவருக்கு எதிராக நீங்கள் வாளை ஒருபோதும் தூக்கக்கூடாது உமரே என்பதாக சொல்லிட்டு, எனக்கு சார்பாக நீங்கள் அவருடைய கடனை நீங்க அடைங்க, உங்களுக்கு நான் திருப்பி தந்துடுறேன். அந்த கடனோட சேர்த்து 20 சா கொண்ட பேரிச்சம்பழத்தை அவருக்கு அதிகமா கொடுங்க, அதிகமா நீங்க கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவரை நீங்க மிரட்டிருக்கீங்க, அவரை நீங்க மிரட்டினால அவர் பயந்து போயிருக்கிறாரு. அதனால அதுக்கு பகரமாக 20 சாவு அதிகமாக அவருக்கு கொடுங்க, அந்த பேரிச்சம்பழத்தை கொடுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஸைத் இப்னு சானா என்ற யூத அறிஞரை கூட்டிட்டு போறார். போற வழியிலேயே அந்த யூத அறிஞர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, உமரே, என்னை யாருன்னு தெரியலையா? உமர் என்ன சொன்னாங்க, நீ யாருன்னு தெரியலையே. அவங்க சொன்னாங்க, நான் தான் ஸைத் இப்னு சானா. ஏற்கனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு அறிஞர் இருக்கிறார் என்பதா. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இப்படி ஒரு மடத்தனமான முறையில் அல்லாஹ்வுடைய தூதத்தை நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு. அவர் சொன்னாரு, எங்களுடைய முந்தைய வேதங்கள்ல நபி அவர்களை பற்றி படிச்சிருப்போம், நபி அவர்கள்ட்ட எவ்வளவு கோபப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு தகாத வார்த்தைகள் சொன்னாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையாகத்தான் இருப்பாங்க என்பதாக பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. எனவே நபி அவர்களுடைய எல்லா அடையாளங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த அடையாளத்தை மட்டும் நபி அவர்கள்ட்ட நான் தெரியல, எனவே நபி அவர்களை கோபப்படுத்தி பார்த்தேன், தகாத வார்த்தைகள் எல்லாம் சொன்னேன். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையோட தான் இருந்தாங்க, அவை பொறுமை நபியாகத்தான் இருக்கிறாங்க என்பதாக சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்பதாக நாம வரலாறுகள்ல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த மிக உன்னதமான குணங்கள்ல ஒண்ணு நபி அவர்களுடைய பொறுமையாக இருக்குது. எனவே நபி அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய நாம நபி அவர்களுடைய பொறுமையையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லா நேரத்திலையும் கோபப்படுவது என்பது இது ஒரு முஃமினுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் வைக்கக்கூடிய மக்களுக்கு இது நல்ல பண்பு அல்ல. நபி அவர்களை நேசம் வைக்கிறோம் என்று சொன்னால் நபி அவருடைய பண்புகள் எல்லாம் நம்ம இடத்துல வரணும். அதுல முக்கியமாக நபி அவருடைய பொறுமை என்பதும் நம்ம இடத்துல வரக்கூடியதாக இருக்கணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது, ஃபஅஃபு அன்ஹும், நபியே மன்னிக்கிற குணத்தை நீங்க கொண்டு வாங்க என்பதாக. நபி அவர்கள் எல்லா நேரத்திலையும் தனக்கு எவ்வளோ அநியாயம் செஞ்சாலும் சரி, தனக்கு எவ்வளோ நோவினை கொடுத்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. உச்சபட்ச சோதனைகள் எல்லாம் நபிக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி, நபி அவர்கள் அவர்களையும் மன்னிக்க கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஹது போர்ல ஷஹீதாக்கப்படுறாங்க. உஹது போர்ல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்தவர் வஹ்ஷி என்பதாக ஒரு மனிதர். அவர் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்கிறாங்க. அதுக்கு பிறகு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடல்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு அவருடைய ஈரல்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு அதை கடிச்சு துப்பி அவங்கள ஒரு மோசமான ஒரு நிலையில அவங்களுடைய சடலத்தை வச்சுட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்க்குறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உடல்கள் எல்லாம் ரொம்ப சேதப்படுத்தப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமான கோபம் வந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு மௌத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு வேதனையை கொடுத்துட்டாங்களே என்பதாக கோபம் வந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய சிச்சாவுக்கு பகரமாக 70 நபர்களை குறைஷிகள்ல நான் பழி வாங்குவேன். என்னுடைய சச்சாவை எப்படி செஞ்சாங்களோ அதே போல 70 பேரை நான் பழி வாங்காம விடமாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியம் செஞ்சாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், வஇன் ஆகபதும் ஃபாதிபு பிமிஸ்லி மா ஊகிபதும். நபியே, உங்கள ஒருத்தவங்கள கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளோ அடிக்கப்பட்டிருக்கோ எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர் தான் நீங்க பழி வாங்கணும். ஒரு பேர்த்த அவங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி 70 பேரை பழி வாங்குறது இருக்குது. இது ஒரு நல்ல தன்மை அல்ல என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டு நீங்கினாங்க. அதுக்கு பிறகு எந்த அளவுக்கு அந்த தன்னுடைய சச்சாவுடைய ஜனாசா முன்னாடி அழுகுறாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஜனாசா தொழுகைக்காக வேண்டி நபி நிற்கிறாங்க, ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை வைக்கிறதுக்காக நிற்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, நபியவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அழுது நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்த அளவிற்கு தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஜனாசால அவங்க அழுதாங்க என்பதாக சொல்லப்படும். இந்த அளவிற்கு நபி அவர்களுக்கு நோவினை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வஹ்ஷி என்பவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிறார், பின்னாடி இஸ்லாத்துக்கு வரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நானும் முஸ்லீம் ஆகிறேன் என்பதாக சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை மன்னிச்சு அவரை இஸ்லாத்துல ஏற்றுக்கிட்டார். அதுக்கு பிறகு சொன்னாரு, நீ என்னுடைய முன்னாடி மட்டும் வராதப்பா, நீ என்னுடைய முன்னாடி மட்டும் வராத, உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த காட்சிகள் தான் என்னுடைய முன்னாடி வருது, அதனால உனக்கு ஏதாச்சும் தீங்கு வந்துடும், எனவே என் முன்னாடி மட்டும் நீ வராதப்பா. மற்றபடி எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னிக்க கூடியவர்களாக இருந்தாங்க. இப்படி தனக்கு எந்த அளவிற்கு உச்சபட்ச சோதனைகள் கொடுத்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னிச்சு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மக்கால தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் இருக்கிறாரு, அவங்க இஸ்லாத்துக்கு வரலை. அதுக்கு பிறகு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஹிஜ்ரத்து செஞ்சு நபி அவர்களோட மதீனாவுக்கு வர்றதுக்காண்டி வராங்க. வரும் பொழுது ஹப்பார் இப்னு அஸ்வத் என்பதாக ஒரு மனிதர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹிஜ்ரத் செய்து வர்றதை பார்த்து அவங்கள நோக்கி ஒரு ஈட்டியை எரிஞ்சான். அதை பார்த்தோன்னே அவங்க கீழே விழுந்துட்டாங்க, அந்த ஒட்டகத்திலேருந்து கீழே விழுந்தாங்க. உலகக்கூடிய நேரத்தில் அவங்க கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாங்க. நபியோடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க. அந்த ஒட்டகத்திலேருந்து கீழே விழுகிறாங்க, அவங்களுடைய கரு கலைஞ்சு போகுது. அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நோயாளியாக ஆகுறாங்க. அந்த நோயிலேயே அவங்களுடைய மௌத்து வந்துடுது. அதே நோயிலே அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிற்காலத்தில் அவங்களுக்கு மௌத்து வருது. இப்போ இந்த மோசமான ஒரு செயலை செஞ்ச நபி அவர்களுடைய அந்த பிள்ளைய அவருடைய மௌத்துக்கு காரணமான நோயை வர வைக்கக்கூடிய அந்த மோசமான அந்த செயலை செஞ்ச அந்த ஹப்பார் இப்னு அஸ்வத் இருக்கிறாரு, பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வரார். இஸ்லாத்துக்கு வந்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகள் மௌத்துக்கு காரணமான விஷயத்தை செஞ்சது நான் தான், எனவே நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இஸ்லாத்தில் இதுக்கு என்ன தண்டனையோ அதை நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக அந்த மனிதரே வந்து கேட்டார்.
இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி தான் தெரியுமே, யார் என்ன செஞ்சாலும் சரி நபி அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த இடத்துல சொன்னாங்க, கத் அஃபௌத அன்க, நான் மன்னிச்சுட்டேன்ப்பா, உன்னை நான் பழிவாங்கக்கூடியவன் அல்ல, நான் உன்னை எப்பயோ மன்னிச்சுட்டேன், நீ என்னுடைய பிள்ளையை நீ கொண்டிருக்கலாம் என்றாலும் கூட நான் உன்னை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தன்னுடைய உயர்வான குணத்தை வெளிப்படுத்தினார்கள். எனவே இந்த அளவிற்கு உயர்வான குணங்களுக்கு சொந்தக்காரர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய உம்மத்தாகிய நாமும், அவர்களை நேசிக்கக்கூடிய நாமும், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய நாமும் நபி அவர்களிடத்துல என்னென்ன நற்குணங்கள் எல்லாம் இருந்துச்சோ எல்லா நற்குணங்களையும் நம்முடைய வாழ்விலே நாம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் தஆலா எல்லா வகையான நற்குணங்களையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.